உவமையும் கருத்தும் 32. திருவருளையும் குருவருளையும் பணிகிறோம். உவமையும் கருத்தும் 32. அரவு கடித்த விடம் மீட்க வரும் அவர் போலாம். இந்த உவமையை பண்டார சாத்திரங்கள் தொகுப்பிலே சித்தாந்த சிகாமணி எனும் நூலின் 8வது திருப்பாடலில் அருள் திரு அம்பலவான தேசிகர் கையாளுகிறார். உவமை என்ன சொல்லுகிறது? பாம்புக்கு நேரடியான பகை கருடன். ஆனால் பாம்பு கடித்ததால் ஏறிய விஷத்தை நீக்க கருட பாவனை தெரிந்த மந்திரவாதியே தேவைப்படுகிறான். இதுவே உவமை. சரி, இந்த உவமை விளக்கும் கருத்துதான் என்ன? அதுபோல பிறப்பு இறப்புகளுக்கு காரணமான ஆணவ மலத்திற்கு பகை சிவமே. ஆனாலும் மல தீர்விற்கு சிவோகம் பாவனையில் வல்ல ஞான குருவே வேண்டப்படுகிறார். பிறப்பு இறப்பு இவையெல்லாம் பெருமானது செயல். ஆனால் முக்தி அருளுவதற்கு மட்டும் வேறொருவர், அதாவது ஞான குரு தேவைப்படுகிறார். ஏன் இவ்வாறு சொல்லப்படுகிறது? அதற்கான விடையைத்தான் இந்த பாடலில் காண்கிறோம். குருவும் கூட சிவோகம் பாவனையால் தான் மலத்தை போக்குகிறார். எனவே சிவத்தின் தலைமைக்கு இங்கே இழுக்கு இல்லை என்பதையும் நாம் உணரலாம். இதுவே இந்த உவமை விளக்கும் கருத்து ஆகும். சரி, இதனை சித்தாந்த சிகாமணி எப்படி கூறுகிறது தெரியுமா? தோற்றம் இறப்பும் சொல்லும் ஈசந்தன் செயல் என் மாற்றுதற்கு வேறு ஒருத்தர் மன்னுவதாம். சாற்றும் அரவு கடித்த விடம் ஆங்கதனை மீட்க வரும் அவர் போலாம் ஆம் மதி என்று ஸ்ரீ அம்பலவான தேசிகர் தாம் அருளி செய்த சித்தாந்த சிகாமணி எனும் அற்புத நூலின் 8வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். ஞான குரு பெறுவோம், மலம் நீங்குவோம், சிவானந்தம் நுகர்வோம், திருவருளையும் குருவருளையும் பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.